எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் சொந்த ஊர் வாட்டாருக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். எங்கள் சின்ன மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3ஆம் ஆண்டு நினைவு நாள். இன்றைக்கி 2ஆம் தேதி தான் அவங்க இறந்த நாள். இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஜாம்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்து வாங்கிட்டு வராங்க ஜாம்லாம். இன்றைக்கி அவங்க இல்லாமல் இன்றைக்கி பசங்களை வந்து எங்கள் சின்ன அண்ணனோட அனுப்பிவிட்டு அவங்க வந்து காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஃபோட்டோஸு டிஜிட்டல் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பழங்கள் பூவெல்லாம் வாங்க என்னென்ன வாங்கி வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து தனியாக வந்து நம்மளே வந்து வீட்டுக்காரங்களாம் போயிட்டு வாங்கிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம், இன்னும் காணும்ட்டு. ஆனால் போயிட்டு நம்ம வண்டியை போய் நிறுத்தி போட்டு ஒரு கடையாக ஒவ்வொன்றா போய் வாங்குறப்ப தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னான்ட்டு. இப்போ எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து வீடெல்லாம் மொழிவிட்டு அடுப்பெல்லாம் மொழி போட்டிருக்குறாங்க. இந்த அடுப்பு மொழியாச்சு. இங்கே ஒரு அடுப்பு இருக்குது. இந்த அடுப்பும் வந்து மொழிவிட்டு குளம் விட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து மூங்கில் வரகெல்லாம் எடுத்து காய போட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. தண்ணி தூக்கி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் வீடெல்லாம் வந்து மொழிவிட்டு குளம் விட்டுச்சு. ஏன்னா சேராக இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நம்ம வீட்டில் வந்து பாம்பு வந்து கோழிக்கு அடை வச்சுருந்தோம். அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து கோழியையும் வந்து கொண்டுட்டு இந்த இடத்துக்கு தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் இருட்டுக்குள்ளேயும் நாங்கள் வைக்கல. இந்த இடத்துல தான் வந்து தனிவாக வச்சு இந்த இடத்துல ஒரு கோழியும் இந்த இடத்துல ஒரு கோழியும் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வச்சு இந்த கோழி தான் வந்து இறந்துட்டு. இந்த இதுக்கு பாருங்கள், இந்த மூலையில் தான் வந்து பாம்பு இருந்தது. எந்த ஒரு அடைசலும் எதுவுமே கிடையாது. ஆனால் வாசல்லேருந்து வந்தோடனே இப்படி வந்து பூந்துருக்கும் போயிருக்கு முட்டை கவிச்சுக்கு. வீடெல்லாம் மாமி மொழிவிட்டு கோலம் விட்டுட்டாங்க. ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி அப்படியே வச்சு இதே வெளியிலே வந்து திண்ணையிலே வச்சுட்டோம். இந்த இருக்கு பாருங்க, காய்கறி எல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் சாக்கில் கட்டி வச்சுருக்குறோம். கொட்டி விடும். வேறு சாக்கு இருக்காக்கா? சாக்கு எடுத்து கொட்டிங்க. கட்டாது. இந்த காய்கறி தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு பழங்கள் இது எல்லாமே. ஏன்னா இதேமாரி இந்த ஐட்டம் எல்லாமே வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். லட்டு நினைவு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வந்து முக்கியமாக வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து லட்டு, இந்த பால்கோ இதேமாரி ஸ்வீட் ஐட்டம். இந்த ஸ்வீட் ஐட்டம் தான் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டேன். அது வெறும் மிக்சரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ மாலை. இது வந்து பூவு, இது வந்து ஃபோட்டோவுக்கு மாலை. இது வந்து சூடம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடம் சாம்பிராணி இதெல்லாம். அப்புறம் அப்பளம், சேமியா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவுக்கு உதிரி ரோஸ் கேட்டால் தனியாக தருவாங்க, அது தனியாக வாங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கிராமத்துலலாம் இப்படி தான் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட டிஜிட்டலுக்கு வந்து இது பண்ண முடியாது, ஃபோட்டோ வச்சு தான் சாமி கும்பிட முடியும். தெரு வந்து அங்கே ஒரு 3 வயலை தாண்டி இருக்குது. என்ட்ரன்ஸு மெயின் ரோட்டில் தான் வந்து டிஜிட்டல் வந்து கட்டுவோம். கட்டி மாலை போடணும். அதுக்காக வந்து மாலை வாங்கியாச்சு. இந்த மாலை ஒன்று, இதே போலயே வந்து இன்னொரு மாலை வாங்கியாச்சு. வரும் இந்த மாலை 2 மாலை. கடை வீதியில் போய் ஒரு டிஜிட்டல் கட்டணும். அப்புறம் தெருவுக்கிட்ட ஒரு டிஜிட்டல் கட்டணும். டிஜிட்டல் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வாங்கினது கிடையாது. எல்லாமே எங்கள் வீட்டுக்காரங்க தான் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த வாட்டியாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீரடி போயிருக்கிறாங்க லைன் வண்டிக்கு. அவங்க வண்டிக்கு போயிட்டதுனால இந்த வாட்டி வந்து நானே போயிட்டு அடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆச்சு தீபா வா வந்து புடி. இந்த இருக்கு பாருங்க டிஜிட்டல். இதுதான் வந்து 2 இடத்துல வந்து கட்ட போகிறோம். இந்த டிஜிட்டல் தான். இதுதான் எங்கள் சின்ன மாமா. ஏன்னா வந்து நம்ம இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, 2 இது இருக்குது. ஏன்னா வந்து வரப்பே வந்து பார்த்தா பசங்களாம் யாரும் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கிட்ட இல்லை, இல்லைன்னா பசங்களே கட்டி விட்டுறாங்க. நம்மளே போய்ட்டு கட்டி விட்டுருவோமா? எங்கள் தீபா பாருங்க, நம்மளே போய் கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஜென்ஸ் எல்லாம் போயிட்டு எதுவும் ஜாமான் வாங்க அனுப்பிட்டோம்னா இன்னும் காணு திட்டிகிட்டு இருப்போம்.
அதை போய் நம்ம போய் ஒன்றா வந்து பார்த்து பண்ணுறப்ப தான் வந்து அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு தெரியுது. அதுவும் வண்டியில் ஜாமான் வாங்க போகிறப்ப போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி போட்டு போய் வாங்குறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இனிமேல் வீட்டில் உள்ளவங்களாம் திட்டாதீவ, உங்கள் மாமா திட்டாத. என் மாமா கடைக்கு வெட்டி விழா எடுத்துணும். இந்தாச்சு இதையும் எடுத்துதுக்குள்ளே வை நம்ம இது பண்ணுவோம். முதல்ல நான் அவங்ககிட்ட கட்ட சொல்லாம மட்டும் அவங்களும் இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து மாமா போட்டோ வச்சு சாமி கும்பிட்டு இருந்தோம். மழை தண்ணி ஒளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து வீணா போயிட்டு, அதனால வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ வேறு ஃபோட்டோ தான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்குறேன். அப்புறம் மாமி வந்து குளிக்க போயிருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. கட்டிட்டு தான் வரணும். போயிட்டு யார் இருப்பா? ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நினைவு நாளுக்கெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக தான் வந்து கொண்டாடுவாங்க. அதே போல் தான் இன்றைக்கி நாங்களும் வந்து மாமாவுக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானும் தீபாவுக்கு தான் போய் டிஜிட்டல் கட்டிட்டு வர போகிறோம். ஏன்னா வந்து எங்கள் பெரிய மாமா பையனும் வெளியில் போயிருக்கிறாங்க, தீபா வீட்டுக்காரவங்களும் வெளில போயிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரங்களும் வெளில வேலையில் அவங்க வெளியூர் போயிட்டாங்க. அதனால் நாங்கள் போயிட்டு கட்டிட்டு வந்தோம்னா பசங்க வந்து மறுபடியும் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் கிடையாது. சாதம் சமைச்சு சாம்பார், ரசம், பொரியல் இதே மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டவுனாக இருந்தால் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு சாமி கும்பிட்ருவோம். நம்ம கிராமத்தில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி தான் வந்து சாமி கும்பிடுவோம். அதுமாதிரி சொல்லிட்டு வந்து பழக்கம் உண்டு. சொல்லிட்டு வந்துட்டாங்க மாமி காலையிலேயே. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சமையலை தான் ஸ்டார்ட் பண்ணணும். போயிட்டு இப்போ போய் டிஜிட்டலில் போயிட்டு பசங்க இருந்தால் கட்ட சொல்லிட்டு வந்துடலாம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 3வது வருஷம் வந்து எங்கள் கொழுந்தனாருக்கு வந்து நினைவு நாள். இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றோம். நீங்கள் எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பாருங்கள் சாம்பார் அடுப்பில் வச்சுருக்கோம், பருப்பு வேக போட்டிருக்கோம். ஒன்றும் தெரியும். காய்கறிலாம் போடுவாங்க. காய்கறிலாம் அள்ளி போடணும்ட்டு சாம்பார் இந்த இது பருப்பு வச்சு அது காய்கறி அள்ளி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே காய்கறி அறிகிறாங்க. ஆமாம், நாங்கள் புளிப்பாக தான் இருந்தது. மாமி பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் வேக போட்டுருக்குறாங்க. நானும் தீவிரம் வந்து காய்கறி அரிஞ்சிக்கிட்டுருக்குறோம். காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்துட்டோம். பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸ், சுபி பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். எங்கள் தீபா வந்து உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கு வறுவலுக்கு. பாப்பா என்ன சாப்பிட்றேன்னு கேளு. என்ன சாப்பிட்ற? மாங்காவம்மா அண்ணனுக்கு கொடுங்க, அண்ணனுக்கு கொடுங்க, சகாஸ் அண்ணனுக்கு கேளு. எனக்கு கொடு பாப்பா, என்ன கொடு, என்ன கொடு, மாங்காய் கொடு பாப்பா. யாருமா? அண்ணனுக்கு மாங்காய் கொடுங்க. பல்ல பாருங்கடா எப்படி கடிச்சு சாப்பிடுதுன்னு. அம்மா கொடுமா, சொல்லி வச்சாங்க பாப்பா. அம்மாட்ட கொடுங்க, அங்க கொடுங்க, அந்த அம்மாட்ட. அம்மாட்ட பச்சை மிளகா வாங்குங்க. தீபா அதில் 3 பிடி போடுவோம்மா. மழை வரா மாரி வேறு இருக்குது. அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தீபா வந்து முட்டைக்கோசும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஐயாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அத்தாவும் சின்ன அத்தா வந்திருக்காங்க. ரசத்துக்கு வந்து மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் வந்து அம்மியில் வந்து தட்டி எடுத்துக்கலாம்.
தம்பி தூக்கிட்டு வந்துடுவோமா? தம்பி தூக்கிட்டு வந்துடுவோமாடி? எதுக்கா? மன்னார்குடி தூக்கிட்டு போகிறோம். மன்னார்குடி எங்கள் வீட்டுக்கு அம்மாட்டு தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு போட்டுமா? பத்திரமா பார்த்துக்கிறேன் தம்பியே. அழுதானே பார்த்துக்கிறேன். என்னடா வேற அழுவானே, எதுக்கு அழுவானே? அழுதாலும் பரவாயில்ல, நான் தூக்கிட்டு போகிறோம். நீ தான் போட்டு அடிக்கிறீல. இனி பார்த்தீங்கன்னா போட்டு சின்ன குட்டியை போட்டு அடிக்கிறோம். அவளை தூக்கிட்டு போகிறோம். அடிக்காம பத்திரமா தான் நடந்துட்டு இருப்பியா? பத்திரமா தம்பி பார்த்துக்கிறியா? நான் உன்னை நம்ப முடியாதுப்பா, நீ அடிக்கிற போட்டு. நான் அடிச்சது விடும்பா. நான் எப்போ அடித்தேன்? அழகாக கேட்பீங்க. அடிச்சு விட்டு நான் எப்போ அடித்தேன்னு கேட்பீங்க. அப்படியே ஹலோ, அண்ணன் அந்த மாறிட்டோம். இல்ல வேண்டாம், மேல வை. சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து மாமாவுக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம். சாம்பிரான் நசுக்கிட்டு இருக்கோம். மாமா போட்டாங்க இப்படி போட்டு மேலம்பா. மெதுவாளி போடாங்க அதுதான் கொஞ்சம் இந்த சைடாக கூட நின்றுக்கலாம். சைடாக தின்னூறு பூசிங்க சூடாக இருக்குது. ஒரே கூட இருக்கணும். பாதி சொல்ல கேட்காமா பாதி தட்டுக்கல்ல கொஞ்சம் வேகமா தட்டுங்க. அப்புறம் யாரு? எல்லாரும் தூக்கி காட்ட லேசா கொஞ்சோண்டு காட்டுறது மாதிரி போடு. அது பரவாயில்ல, விழுந்தாலும் அதை எடுத்துக்கலாம். தாத்தாவுக்கு காட்டு. வாங்க வாங்க ஆமா இங்க வாங்க போடுங்க. நீங்க போட்டியால ஐயாவுக்கு போடுமா? ஐயாவுக்கு போடுமா? கீழே கீழே போடலாம். போடுங்க. அங்க போ போங்க. கீழே பார்த்து கீழே கீழே கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க மாமா. தாங்க அதை போடுறதில்ல மாலை வாங்க போடுங்க. நல்லா ஆரம்பமா கீழே எட்டல ஏறி நின்று போடுங்கடா பூவல்லி. தாத்தாவுக்கு போ. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தட்டி விட்டுற போறானு எட்ட மாட்டேங்குது. வாங்க வாங்க. இனியே பாருங்கடி, எத்தனை பேருக்கு கண்டு இருக்கு. ஐயா தொட்டு கும்பிடு, சாமி கும்பிடு. நினைச்சு பாருங்க. கும்பிடணுமா? அவனுக்கு ஒரு ஆசையா தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாரும் தூக்கியாச்சு. எல்லாரும் தூக்காச்சு. ரெண்டு தான் தூக்காம போயிட்டோம். என்ன வீட்டுக்குள்ள வந்து சூடா இருக்கா? எங்க செல்வியாங்க வாசல் எல்லாம் ஐயாடா தின்னூறு பசங்க
இப்போ சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், இது வந்து பாயாசம், அங்கெல்லாம் ரசம் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து சாப்பாடு வைக்க போகிறோம். பசங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல தான் சாப்பிடணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் தீபாவும் சரியான வேலை, இப்போ தான் வந்து சாப்பிட்றாள். பாப்பா வந்து தூங்குது. அதனால் வந்து தீபா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாமி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. மாமாவுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்.